அன்னத்தில் கண்ணே தர கரமிகு நரமிகு பட்சிகள் தரா சங்கமங்கள் அனைத்து உயிரினங்களும் தோன்றின அப்படின்னு சொல்லப்படுறது. சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்தில் உலகம் எப்படி உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுறார். யார் உலகத்தை இறைவன் படைத்தாரா, மனிதனை இறைவன் படைத்தாரா, இதெல்லாம் இதுதான் நந்தி தேவர் சொல்கிறது தான். அப்புறம் மனிதனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, அன்னத்தில் ரசம் தோன்றி, அன்னமயம், அன்னமயம்னா தாப்பா உணவு தான். அன்னத்தில் ரசம் தோன்றி, ரசத்தில் உதிரம் தோன்றி, உதிரத்தில் மாம்சம் தோன்றி, மாம்சத்தில் மேஜை தோன்றி, மேஜையில் அஸ்தி தோன்றி, அஸ்தியில் மச்சை தோன்றி, மஜ்ஜையில் சுக்லம் தோன்றி, சுக்லத்தில் சிரோனிதம் தோன்றி, சுக்லம் ஆணாம் சிரோனிதம் பொண்ணாம். ஆண் பெண் இங்கே படைக்கப்பட்டது அப்படின்றது. ஆண் பெண் படைப்பிலிருந்து உற்பத்தியாகப்பட்டது தான் அடுத்த ஜென்ரேஷன். ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படி இரு பொருள் சேரும்போது இன்னொரு பொருள் உற்பத்தி ஆகிறது அப்படின்றதுனால இங்கே ஆண் பெண் சேர்ந்து அடுத்த ஜென்ரேஷன் உற்பத்தி பண்ணப்பட்டது இந்த பூலோகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு.